ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை வினோத் தான் இந்த வார கேப்டனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு இறங்கின ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்தவரை பாரு வினோத் இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டை வர மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை கேப்டன்சி டாஸ்க்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருந்துச்சு. எதுக்காகனா எல்லா வாரமுமே பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்படுற நபர்கள் தான் கேப்டன்சி போட்டியில கலந்துப்பாங்க. ஆனா போன வாரத்தை பொறுத்தவரை பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வு நடக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. போட்டியாளர்களுக்கு மட்டும் இல்ல பார்த்து இருக்கிற நமக்குமே இருந்துச்சு. அந்த வகையில இன்னைக்கு பிக் பாஸ் பொறுத்தவரை ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. அதாவது போன வாரம் நடந்த நீதிமன்றம் டாஸ்க்ல யாரெல்லாம் கேஸ்ல வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் இந்த வார தலை போட்டியில கலந்துக்கலாம் அப்படிங்கிற சொல்றாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா வினோத், பாரு, ஆதிரை, சுபிக்ஷா, அரோரா இந்த 5 பேருமே கேப்டன்சி டாஸ்க்ல அமித் கூட போட்டி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டாஸ்க் பொறுத்தவரை செம ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 பேருமே அவங்களுக்கு உதவியாளர்களா ஒவ்வொரு நபர்களை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. இந்த இடத்துல பாரு, வினோத் இந்த 2 பேருமே எங்களுக்கு உதவியாளரா கமர்தீன் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல கமர்தீனை பொறுத்தவரை என்ன முதல்ல வினோத் தான் கூப்பிட்டாரு, அதனால நான் வினோத்துக்கு தான் உதவியாளரா போறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வை கழட்டி விட்டாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா வினோத்துக்கு உதவியாளரா கமர்தீன், அதே மாதிரி அரோராவுக்கு உதவியாளரா எஃப்ஜே, சுபிக்ஷாவுக்கு உதவியாளரா விக்ரம், அதே மாதிரி பாருவுக்கு உதவியாளரா திவ்யா, அமித்துக்கு உதவியாளரா கனி, ஆதிரைக்கு உதவியாளரா சபரி. இப்படி எல்லாருமே அவங்களோட உதவியாளர்கள் எல்லாரையும் தேர்வு பண்றாங்க. இந்த டாஸ்க்கு நடுவரா சாண்ட்ரா இருக்காங்க. டாஸ்க் பொறுத்தவரை ஆக்டிவிட்டி ஏரியால தான் நடக்குது. அதாவது போட்டியில கலந்துக்கிற 6 பேருக்குமே ஒரு ஸ்கேட்டிங் போர்டுலாம் கொடுக்குறாங்க. அந்த போர்டுக்கு மேல அவங்க படுத்துக்கணும். உதவியாளர்கள் அவங்களோட காலை பிடிச்சு அந்த ஸ்கேட்டிங் போர்டை வழிநடத்தி கொண்டு போகணும். அதே மாதிரி போட்டியில கலந்துக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு பாஸ்கெட்டும் இருக்குது. அந்த பாஸ்கெட்டுக்கு முன்பகுதியில் ஒரு ஓட்டை இருக்குது. அந்த பாஸ்கெட்டை தூக்காம அந்த ஓட்டை வழியா பாலை சேகரிக்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது. இந்த டாஸ்க் பொறுத்தவரை அதிகப்படியான பந்துகளை கூடைக்குள்ள சேர்த்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் தான். அந்த வகையில இந்த வார கேப்டனா வினோத் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. உண்மையாவே வினோத்தோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அவரை பொறுத்தவரை யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவரை குறை சொன்னா அவரால் ஏத்துக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது கேப்டன்சி பதவியை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கறதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இவர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா டீம் எல்லாம் பிரிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் வருது. இதை தான் இன்னைக்கு இறங்கின ரெண்டாவது ப்ரோமோல காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல பாரு வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. வினோத்தை பொறுத்தவரை ஒரு ஆளை பேச விடாம இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பியா பாரு அப்படிங்கிற மாதிரி பாருவை குறை சொல்றாரு. வினோத் அண்ணே நீங்களும் அதை தான் பண்ணுவீங்க. பாரு மட்டுமா, பாருவா இருக்கட்டும் வினோத்தா இருக்கட்டும் 2 பேரும் ஒரே வேலையை தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல வினோத் வந்து கேப்டனா இருக்கிறதுனால பாரு மத்தவங்க பேசுறதை கேளுங்க, இடையில பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை நீ எதுக்கு என்ன மட்டும் பாக்குற, இங்க வேற யாருமே பேசலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமித் வந்து நான் ஒன்னு சொல்லட்டுமா அப்படிங்கிற சொல்ல வர்றாரு. பாருவை பொறுத்தவரை செம கோவத்துல கத்துறாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத முதல்ல சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அமித்த பொறுத்தவரை என்னப்பா இந்த பொண்ணு நம்ம கிட்ட இப்படி கத்துதே அப்படிங்கிற மாதிரி அவர் திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருக்கிற ஆதிரையை பொறுத்தவரை பாரு சொல்றதையும் சொல்ல விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பாருக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி காட்டுறாங்க. வினோத்தை பொறுத்தவரை வீடு கிளீனா இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப பதிவு பண்ணி இருக்காரு. கடைசியா பார்வை பொறுத்தவரை போன வாரம் அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் நாங்கெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டையை போட்டு இருக்காங்க. இதை தான் இந்த ரெண்டாவது ப்ரோமோல காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த சண்டையில யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். என்ன இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை வினோத் தான் இந்த வார கேப்டன் ஆயிருக்காரு. அதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.